வணக்கம். என்எம்எஸ் தேர்வுக்கான கால் டிக்கெட் தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. 2023-24 கல்வியாண்டிற்கான என்எம்எஸ் தேர்வு எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அதற்கான கால் டிக்கெட் டவுன்லோட் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோ காணலாம். தங்களது மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரோமில் சென்று கூகுள் DGE டைரக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்று டைப் செய்து கொண்டு அதில் தோன்றும் முதல் ஆப்ஷனான இந்த வெப்சைட்டை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் அந்த வெப்சைட்டுக்குள் நுழைந்தவுடன் அங்கே ஹால் டிக்கெட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தாங்கள் தேர்வு செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த இடத்தில் கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் என்ற ஒரு பகுதி இருக்கும். அதை தேர்வு செய்து உள்ளே சென்றால் தங்கள் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து விட்டு அதனால் கேப்சாக்கு பதிலாக ஒரு கணக்கு வழங்கப்படும். அந்த கணக்குக்கான விடையை அளித்துவிட்டு சைன்இன் கொடுத்தீர்கள் என்றால் தங்களது பள்ளி லாகின் ஆகிவிடும். தங்கள் பள்ளியில் டேஷ்போர்ட் ஏற்கனவே டேஷ்போர்டு தான் இருக்கும். இல்லை என்றால் டேஷ்போர்டை கிளிக் செய்து இருக்கு இல்லையா, டேஷ்போர்டு கிளிக் செய்தீர்கள் என்றால் கிளிக் செய்த பின் இங்கே மல்டிபிள் ரிப்போர்ட் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் செய்தால் அடுத்த திரையில் என்ன குரூப் என்எம்எஸ் 11th 12th எல்லாமே கேட்கும். அதை என்எம்எஸ் கொடுத்து கொள்ளவும். அதன் பின் ரிப்போர்ட் எந்த வகையான ரிப்போர்ட் தேவை, கேண்டிடேட்ஸ் கால் டிக்கெட் நாமினல் ரோல், அதில் நீங்கள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏற்கனவே அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கான ரிப்போர்ட் கால் டிக்கெட் என்பதை தேர்வு செய்து கொண்டு அதன் பின்பு எந்த வடிவில் வேணும் PDF என்பதை செலக்ட் பண்ணிக்கொண்டு எந்த ஸ்கூல் என்பதை தேர்வு செய்து கொண்டு பின்னர் எக்ஸாம் என்எம்எஸ் எக்ஸாம் 2023-24 என்பதை தேர்வு செய்து கால் டிக்கெட் என்று கொடுத்தால் அடுத்து ஒரு திரையில் இதுபோன்று ரெட் கலரில் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் தோன்றும். டவுன்லோட் என்பதை கிளிக் செய்தீர்கள் என்றால் உங்களது மொபைல் அல்லது தங்களது லேப்டாப்பில் டவுன்லோட் செய்ய அது கேட்கும். நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் டவுன்லோட் என்ற ஃபோல்டரில் சென்று சேவ் ஆகிருக்கும். அதை ஓப்பன் செய்து பார்த்தீர்கள் என்றால் தங்கள் பள்ளியினுடைய அனைத்து மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் ஒரே PDF ஃபைல் வரிசையாக ஒட்டுமொத்தமாக 30 மாணவர்கள் 20 மாணவர்கள் என்றால் 20 மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் ஒரே ஹால் டிக்கெட் வரிசையாக இடம்பெற்றிருக்கும். தாங்கள் அதை பிரிண்ட் எடுத்து மாணவர்கள் கொடுத்து அதில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் அதை திருத்தி தலைமை ஆசிரியர் சைன் செய்து மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கலாம். நன்றி, வணக்கம்.